ரைட். நாங்க இன்னைக்கு 4வது மாடல் பேப்பர்ஸ் பார்ப்போம். நாங்க போன கிழமை 3வது மாடல் பேப்பர் பார்த்தோம். அந்த 3வது மாடல் பேப்பர்ல சில கேள்விகள் நாங்கள் எழுத்து கேள்விகள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது நாங்க இந்த பேப்பருடைய எழுத்து பாட் வரக்குள்ள நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இதுல இருக்கிற கேள்விகளுக்கு நீங்க நாம வளமையா பார்க்கிறதா மேலதிகமாக நீங்க பேப்பர்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான விடயங்கள் இதுலயே நாங்க பார்க்க இருக்கிறோம். போன இதுலயே நாங்க சில சைக்குலர்ஸ் பார்க்க இருந்தோம். இதுலயும் சில சைக்குலர்ஸ் நாங்க பார்க்க வேண்டியிருக்கோம். அதை நீங்க நோட் பண்றதுக்காக தனி பேப்பர்ஸ் அல்லது ஒரு இதொன்று எடுத்துக்கொள்ள மிக முக்கியமாக இதுல ஸ்கூல் எஸ்டிசி அதே போல எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அதே போல முகாமைத்துவ குழு சம்பந்தமான தகவல் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் சைக்குலர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு அதை விளக்கத்தை நான் சொல்லிட்டு போறேன். ரைட். இதுல முதலாவது பாருங்க, ஒரு மைக்கில ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா வேறு இதுகள் கதைக்காம இதோட ரிலேட்டடாக கேட்கக்கூடியதுகளுக்கு சொல்லிக் கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் இதுக்கு பிறகு நீங்க படிச்சுட்டு இருக்க இயலாது. என்னை கேட்கக்கூடிய விடயங்களை நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, அதற்குரிய ஆன்சர்ஸ் சொல்லிக் கொள்ளுங்க. ரைட். அதுல எழுதுறது இல்லை, உங்களுக்கு ரெக்கார்டிங் வரந்தானே, அதனால கூட எழுத தேவையில்லை. நீங்க அதாவது எழுத தேவையில்லைன்னு நாங்க ஏர்லியா படிச்சதை கேட்கக்குள்ள நீங்க எழுத தேவையில்லை, அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு போனோம்னா சரி. மத்த இன்னொன்று அஸ்லம் உண்டு வருகுது, அந்த ஜூம் ஒன்று ஜாயின் ஆகுது, அதையும் கோஹோஸ்ட் ஆக்கி விடுங்க. ஒரு ஷேர் பண்ணி உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போயிடுவேன். ரைட். ஓகே. முதலாவது பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி கட்டமைப்புகள்ல பிரதானமாக இந்த தேசிய கொள்கைகள் சம்பந்தமான கேள்விகள் கட்டாயம் வரும். இதுல 4 விதமான கேள்விகள் இருக்கிறது. 4 விதமான கேள்விகள். முதலாவது பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப ஜாயின் இருக்கிறேன், அது கோஹோஸ்ட் ஆக்கிடும். ரைட். இருக்கின்றதுல மிக முக்கியமாக வரப்போகுது என்றால் இந்த தேசிய கொள்கை, தேசிய இலக்குகள் அல்லது கல்வியினுடைய தேசிய கொள்கைகள் ஒன்று. இரண்டாவது வரும் திறன்கள். தேசிய இலக்குகள் எத்தனை? 8, திறன்கள் 7. மூன்றாவது வரும் என்ன? தற்போதைய கலைத்திட்ட மாற்றத்தின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டுள்ள கல்வி கலைத்திட்ட தூண்கள் அல்லது கலை மாற்ற தூண்கள். எத்தனை இருக்கிறது கலை மாற்ற தூண்கள்? சைக்குலர் 5. அடுத்தது இருக்கின்றது 4வது, இந்த கலை மாற்ற தூண்களின் அடிப்படையிலான அடை எதிர்பார்க்கின்ற திறன்கள். எத்தனை திறன்கள் இருக்கு? 8 திறன்கள். ரைட். அப்ப அதை நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, எடுத்துக் கொள்ளுங்க. கட்டாயம் இதெல்லாம் இதுதான் அந்த புது கலை திட்டம். இதுதான் அந்த இதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது எல்லாமே இருக்கின்றது. தேசிய இலக்கல் இந்த இருக்கிறது, அடை எதிர்பார்க்கின்ற திறன்கள். எத்தனை திறன் வருது? இதுல 8 திறன்கள் வரும். அப்ப இந்த 4 விஷயமும் கட்டாயம்
நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும், பாடமாக்கி ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய விடயம். தேசிய இலக்குகளும் திறன்களும் புதிய கலை மாற்று திட்டத்தினூடாக முன்வைக்கப்படக்கூடிய கல்வி தூண்களும் திறன்களும், இது கட்டாயம் இவ்வளவு விடயங்களை நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும், ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இதற்குள்ள இருந்து ஏதாவது கட்டாயம் ஒரு கேள்வி இல்லை 2 கேள்விகள் வரக்கூடியதாக இருக்கும். எல்லா பேப்பர்ஸ்லயும் இது இருக்கு. இந்த தேசிய இலக்களோட தொடர்பான கேள்விகள் எல்லா பேப்பர்ஸ்லயும் இருக்கு. இப்ப நாங்க பார்ப்போம். அப்ப இதுல சார் இந்த 4வது இந்த திறன்கள் என்ன சார்? அது 2 இது வந்து புதிய கலை திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள திறன்கள். இந்திய பொருந்தும் வகை முன்மொழியப்பட்டுள்ள திறன்சார் துறைகள். சரியா, திறன்சார் துறைகள் புதிய கலை திட்டத்திற்கு முன்வைக்கப்பட்டுள்ள திறன்சார் துறைகள். அதே மாதிரி இலக்குகள் விட்டா சார்? இல்ல, இலக்குகள் வந்து இது தேசிய இலக்கு, இது நம்மளோட அடிப்படையான, அது மாறல. அந்த 8 இலக்குகள் தானே சார். அடிப்படை தேர்ச்சிகள் அல்லது திறன்கள் தேர்ச்சிகள். சரியா, இது வந்து அடிப்படையானது, இது மாறல, நமக்கு அது அப்படி இருக்குங்கிறது. இது 2ம் புதிய கலை திட்டத்துல வந்தது. கட்டாயம் புதிய கலை திட்டத்துக்கு புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கல்வித்துறைக்குள்ள முன்னெடுக்கப்படக்கூடிய வேலை திட்டங்கள் தொடர்பாக கட்டாய கேள்விகள் வரும். அப்ப அதுல இந்த கலைமாற்று தூண்கள் 5, திறன்சார் துறைகள் 5. அந்த 5ஐயும் வாசித்து இருக்கிற 5 தான். அது இந்த மூலோபாய தூண்கள் என்று சொல்லி சொல்லப்படுற விஷயம். கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, எழுதுறதுக்கு வரலாம் அல்லது இதற்கு வரலாம். நாங்க சப்ஜெக்டுக்குள்ள போவோம். எதெல்லாம் உங்களுக்கு ரிலேட்டட் ஆகி வரும் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, தேசிய கல்வி ஆணைக்குழு. தேசிய கல்வி ஆணைக்குழு 1992ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. சட்டம் என்ன? தேசிய ஆணைக்குழுவினுடைய சட்டம் 1991 1991ஆம் ஆண்டு சட்டம். இதனுடைய தற்போதைய தவிசாளர் அல்லது ஆணையாளர் அல்லது பணிப்பாளர் ப்ரொஃபசர் AS ஆனந்த். இல்லாட்ட அந்த ரிலேட்டட் ஆகி வார மாதிரி படிச்சுட்டே போயிருக்கலாம். ஆனந்த், ரைட்? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தேசிய கல்வி ஆணைக்குழுவினுடைய கடமைகள் அல்லது பொறுப்புகள், பணிகள் கட்டாயம் தனி ஒரு கேள்வியாக வந்தாலும் வரும், அல்லது எழுத்துக்கு ஒரு கேள்வியாக வந்தாலும் வரும். சரி, நாங்க அன்று தேசிய கல்வி நிர்வாகத்தில பார்த்தோம், UGC எல்லாம் பார்த்தோம். இப்ப தேசிய கல்வி ஆணைக்குழு எழுதிக் கொள்ளுங்க. இதுக்கு 5 பணிகள் இருக்குகிறது. முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், கல்வி கொள்கைகள். கல்வி கொள்கைகள், திட்டங்கள் வரும். கலைத்திட்ட மாற்றங்கள் எதுக்கு போகும்? கலைத்திட்ட மாற்றம் தேசிய கல்வி நிறுவனத்துக்கு போகும். அப்ப அந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப கல்வி கொள்கைகள் திட்டங்களை வகுக்கிறது வந்து NEC. 2வது என்ன இருக்கின்றது? பகுப்பாய்வு ஆராய்ச்சி. கல்வித்துறையிலான பகுப்பாய்வு ஆராய்ச்சியில செய்யறது. இது NIக்கும் வரும். சரியான, NIக்கும் இது வரும். ஆனா இதனுடைய பணிகள்ல இதுவும் இருக்கு. அடுத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், தேசிய கல்வி இலக்குகள். இதோட உங்களுக்கு NEC சப்ஜெக்ட் முடியுமா? திரும்ப இன்னும் அதுல நீங்க பார்க்க வேண்டியதுல எல்லாமே ஒவ்வொரு சமரி வந்து வரும். கிளியர் இல்லைன்னா நாளைக்கு உங்களோட செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் மற்ற லேப்டாப் யூஸ் பண்றேன், கிளியரா இருக்கு. கிளியரா விளங்குதா? இல்ல இருக்கு. அப்ப தேசிய கல்வி இலக்குகளையும் திறன்களையும் கட்டமைத்தல். கட்டமைத்தல் 3வது.
தேசிய கல்வி இலக்குகளையும் திறன்களையும் கட்டமைத்து. நாலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க, தரவு முகாமைத்துவமும் வெளியீடு. கல்வி தொடர்பிலான தரவு முகாமைத்துவமும் வெளியீடு. தரவு முகாமைத்துவமும் வெளியீடு. தரவு முகாமைத்துவமும் வெளியீடு. ஐந்தாவது நோட் பண்ணிக் கொள்ளுங்கள், ஜனாதிபதிக்கு அல்லது கல்வி அமைச்சர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குதல். ஆலோசனை வழங்குதல். சரியா? அப்ப என்இசியோட தொடர்புபடுத்தி வருகின்ற கேள்விகள்ல இதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. ஆலோசனைகளை வழங்குதல். அப்ப இவ்வளவு என்ன, இதனுடைய பணிகள், கடமைகள், வகிவாகம், பொறுப்புகள் வந்தா இவ்வளவு வருது. ஒரு நிமிஷம் வாய்ஸ் கிளியரா ஒரு நிமிஷம். சார் சார் இப்ப பாருங்க, சில நேரம் உங்களுக்கு இதானாலும் ஒயிட் போர்ட்ல எழுதுறத நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகும். பாருங்க, சில நேரங்கள் இந்த கவரேஜ் இஷ்யூ என்னன்னா, மழை கிளைமேட்டா இருக்கிறதால சில நேரம் கவரேஜ் இஷ்யூல இருக்கும், ஆனா கிளியர் ஆகிவிடும். ஒருக்கா பாருங்க. மைக்கேல மியூட் பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. நாங்க அடுத்ததை பார்ப்போம். அப்ப இவ்வளவு விஷயங்களும், பணிகளும், இதுகளும். இதனால முன்வைக்கப்பட்டுள்ள கொள்கையை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். தேசிய கல்வி கொள்கைகளின் உருவரை சட்டகம். தேசிய கல்வி கொள்கைகளின் சட்டகம் என்று வந்தாலும் சரி, அல்ல தசாப்தம் என்று வந்தாலும் சரி, உருவரை சட்டம் என்று வந்தாலும் சரி, 2023 தொடக்கம் 2033, 2023 தொடக்கம் 2033. இது என்ன சரியா? அதாவது தேசிய கல்வி ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள தேசிய கல்வி கொள்கை உருவர சட்டகம் எத்தனை ஆண்டுகள் என்று வரலாம், அல்லது 2023 தொடக்க 2033 முன்னெடுக்கப்பட இருக்கின்ற கல்விக் கொள்கை திட்டம் என்று கேட்கலாம், அல்லது
தேசிய கல்வி ஆணைக்குழு முன்வைத்துள்ள தேசிய கல்வி கொள்கைகளுடைய காலம் எது என்று கேட்கலாம். தசாப்தம் எது என்று கேட்கலாம். இந்த உருவாக்க சட்டத்தினுடைய இந்த தேசிய கல்வி ஆணைக்குழு உருவாக்கப்பட்ட பிரசிடண்டா மினிஸ்டரா சொல்றேன். எனக்கு 99-19 ஆண்டு யாருன்னு சொல்றேன். அடுத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதனுடைய தொலைநோக்கு இத பொதுவா என்னன்னு சொல்றேன்டா, தேசிய கல்விக் கொள்கை சட்டம். சரியானே? தேசிய கல்விக் கொள்கை சட்டம் அல்ல தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லி சொல்லுவாங்க. நடைமுறைப்படுத்துகின்ற ஆண்டு. இப்ப இதுக்குள்ளதான் இப்ப நடக்கிற எல்லா இதுவும் நடக்குது. இந்த கலை திட்டம் மைக்கில மீட் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசியா நீங்க டவுட்டை கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தவர் எல்லாரையும் இது செய்தாலும் சரிதான், மியூட் பண்ணிட்டாலும் சரிதான். அடுத்தது பாருங்க, எல்லாரும் மியூட் பண்ண கடைசி எல்லாரையும் மியூட் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு தேவைண்டா நீங்க சட்ல போடுங்க அல்லது கடைசியா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது டவுட்னா கேளுங்க. இப்ப நான் இது சொல்றது என்இசி சம்பந்தமாக. அப்ப இவ்வளவு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய காலப்பகுதி 2023 தொடக்கம் 2033. இதனுடைய தொலைநோக்கு என்னென்றால் எழுதிக் கொள்ளுங்கள். 2048 ஆண்டில் முழுமையாக அபிவிருத்தி அடைந்த இலங்கை. முழுமையாக அபிவிருத்தி அடைந்த இலங்கை. சரியா? இவ்வளவுதான் இதுல உள்ள மிக முக்கியமான விடயம். இதுல உங்களுக்கு 2-3 கேள்விகள் வரலாம். ஒன்று, இதனுடைய சட்ட, அதே போல இதனுடைய தற்போதைய தவிசாளர் யாருன்னு கேட்பாங்க, அல்லது இதனுடைய பணிகள் கேட்பாங்க, அல்லது இதுல ஏதாவது ஒரு பணியை போட்டுட்டு இது யாருடைய பணி என்று சொல்லி கேட்பாங்க. கல்வி ஆணைக்குழுவா அல்லது கல்வி நிறுவனமா அல்லது பல்கலைக்கழகங்கள் மானிய ஆணைக்குழுவான்னு சொல்லி போகும். கடைசியாக இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய கொள்கை ஆண்டு எது என்று கேட்கலாம். 2023 2033. இதனால் அடையப்படக்கூடிய இலக்கணம் என்று சொல்லி கேட்கலாம். இவ்வளவும் இந்த தேசிய கல்வி ஆணைக்குழு தொடர்பிலான மிக முக்கியமான விடயம். இதற்குள்ள உங்களுக்கு கேள்விகள் வரலாம். சரியானே? அமைச்சர் அதெல்லாம் எங்களுக்கு வராது, ஜனாதிபதியா இருந்து வராது. ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவோம், அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி வருவேன். 91 யாரு பிரேமதாசா இருந்திருக்க போல ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த எஸ்டாப்ளிஷ்ட் சட்டம் 1991-19 நடைமுறைப்படுத்தவரை 92. அப்ப 92 மே மட்டுக்கும் யாரு ஜனாதிபதி வந்து பிரேமதாசா தான் ஜனாதிபதியாக இருந்தது. கல்வி அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கே இருந்தது. ரைட்? சரி, அதை நாங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஆனா அதெல்லாம் எங்களுக்கு வராது. குறிப்பாக தற்போதைய அரசாங்கத்தால நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்களும் அதுக்கு முந்தைய ஆரம்ப காலங்களும் கூடுதலாக வரும். இடைக்குள்ள வந்த அரசாங்கங்கள், அவர்களுடைய அமைச்சர்கள், அதுகளும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கூடுதலாக கற்க மாட்டாங்க. அது வலிமையாக எக்ஸாமுடைய ஒரு வழக்காராக அது இருக்கும். அது தற்போதைய அரசாங்கத்தால முன்னெடுக்கப்படக்கூடிய வேலை திட்டங்களை கட்டாயம் பார்க்கணும். ரைட்? இப்ப அதுலதான் இந்த வேலை திட்டங்கள்லாம் வரும். சரி, அப்ப இது என்இசியோட தொடர்பானது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்ப எங்களுக்கு முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, உயர்ப்பான தேசிய ஒருமைப்பாட்டை, தேசிய தனித்துவத்தை, இது எத்தனையாவது? முதலாவது இலக்கு. ரைட்? கேள்விக்கு வரலாம் கட்டாயம். ஸ்டார் மார்க் கொண்டு போட்டுக்கொள்ளுங்க. நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லி வரேன், எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு ஸ்டார் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. அப்ப இதுக்கு முதலாவது வரப்போவது என்னென்றால், முதலாவதுக்கு விட வந்து ஒருங்கு வாழல் பற்றிய கல்வியினை வழங்குதல். முதலாவதுக்கு 3வது. சரியா? இந்த 90-92 காலப்பகுதிகள்ல உலகளாவிய ரீதியில் கல்வி தொடர்பிலாக இடம்பெற்ற
கல்விக் கொள்கை மாநாடு தான் உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் கல்வி. இது எத்தனையாம் ஆண்டு? 1990 தாய்லாந்தில் இடம்பெற்று. இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? மற்ற விஷயங்களை நாங்கள் அடுத்த இடத்துல பார்ப்போம். இதோட சேர்த்து உலகளாவிய ரீதியை நோட் பண்ணிக்கொண்டீங்கன்னு சரி. ரைட். அப்ப முதலாவது ஓகே. இரண்டாவது பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு இது சிங்கள பேப்பர்ஸ். இரண்டாவது கேள்வி, முதலாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி சிங்கள பேப்பர்ஸ். ரைட். இரண்டாவது கேள்வியை சம்பந்தமாக உங்களுக்கு அண்ணன் சொல்லி இருக்கிறேன். கோட்பாடுகள், யாராவது ஒரு ஆளுடைய கோட்பாடுகள், புத்தகங்கள், அறிஞர்களுடைய கருத்துக்கள், இந்த 3 விடயங்கள்ல இருந்து குறைந்தது 2 கேள்வியாவது வரும். ஒரு ஆள் என்ன சமூகவியல் கோட்பாட்டை கேட்பாங்க, அல்லது இந்த உளவியல் கோட்பாட்டை கேட்பாங்க. அதே போல என்ன கேட்கலாம், வைத்தியத்துறையில சத்தியப்பிரமாணம் செய்யற யாருன்னு கேட்கலாம், மரபணு கேட்கலாம், அதே மாதிரி புத்தகங்கள் வெளியீடு சம்பந்தமாக கேட்கலாம். அதே போல கூற்றுக்கள், CWW அவர்களுடைய கண்ணங்கரா அவர்களுடைய கூற்றுக்களை கட்டாயம் பார்த்துக் கொள்ளுங்க. போன கிளாஸ்ல நான் உங்களுக்கு எழுதி விட்டேன். இரண்டாவது பாருங்க, பிளேட்டோவினால் முன்வைக்கப்பட்ட கல்வி தத்துவத்தின் முக்கிய இலக்கு யாது? பிளேட்டோவினுடைய கல்வி தத்துவம் அறிவு, திறன், மனப்பாங்கு ரீதியிலான சமநிலையான கல்வி. அப்ப எங்களுக்கு விட இரண்டாவதுக்கு இரண்டாவது விட வரும். இரண்டாவது விட வரும். அந்த ஓடருக்கு தெரியும் நான் உங்களுக்கு, சோக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டோட்டில். இவங்க அவங்களோட அரிஸ்டோட்டில் ஆசிரியர், அவரோட ஆசிரியர் சோக்ரட்டிஸ். இது எங்களுக்கு தேவையில்லை. இவங்க எழுதிய புத்தகங்களும் உருவாக்கிய கல்விக் கொள்கைகளும் கட்டாயம் பார்த்துக் கொள்ளுங்க. கட்டாயம் வரும். சரியானே? இதுல பார்த்துக் கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நாங்க எழுதுற பிளேட்டோவினால் நிறுவப்பட்ட கல்வி நிறுவனம், பிளேட்டோவினால் நிறுவப்பட்ட கல்வி நிறுவனம். அகாடமி, அகாடமி அகாடமி எனும் கல்வி நிறுவனத்தை நிறுவினது பிளேட்டோ. பிளேட்டோவினால் எழுதப்பட்ட பிரபல்யமான புத்தகம் என்ன புத்தகம்? அப்போ பிளேட்டோவினால் முன்வைக்கப்பட்ட கல்வி தத்துவத்தின் முக்கிய இலக்கியாதுன்னா முதலாவது விட வரும்னு சொல்றீங்க. இல்ல, அவர் சொல்றாரு என்னன்னா சமநிலை என்ன, அவர் அறிவு, திறன், மனநிலை எல்லாமே சமமான அளவில் இருக்கணுங்கிறத அவருடைய கொள்கை. இந்த நியாயமான நீதியான அதெல்லாம் எல்லாரும் சொல்லி இருக்காங்க. அவர் ஸ்பெசிபிக்காக சொல்லி இருக்கிறபடியும் இரண்டாவது. அப்ப இவர் எழுதிய பிரபலியமான புத்தகம் கட்டாயம் பார்த்துக்கொள்ள தி டெமோக்ரசி அல்லது என்னன்னு சொல்றேன், குடியரசு. எழுத்துக்கு வெளிக்கு வருமா? அப்ப பிளேட்டோவோட தொடர்பான விடயங்கள், பிளேட்டோ கல்வி சம்பந்தமான சில கூற்றுக்களை சொல்லியிருப்பார். அந்த வேர்கள் கசப்பானது, பழங்கள் இனிப்பானது என்ற கூற்றெல்லாம் யார் சொன்னது பார்த்துக் கொள்ளுங்க. கல்வி என்ன ஆயுதம் என்று சொன்னது யாரு? சொன்னது யாரு? பாடசாலைகளை திறப்பதனால் என்னத்த சிறைச்சாலைகளை மூடுதல் என்று சொன்னது யாரு? உங்களுக்கு வெளியே எல்லாம் சொல்லி இருக்குங்கிற பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப இது இரண்டாவதோடு தொடர்பான விடையை நோட் பண்ணி எடுத்துக் கொள்ளுங்க. மூன்றாவது பாருங்க, மூன்றாவது கட்டாயம் பார்த்துக்கொள்ளும். இது ஒரு சிங்கள கேள்வி, சிங்கள பேப்பருடைய கேள்வி. இதுல உங்களுக்கு சிங்கள பேப்பர்ஸ் தான் நாங்கள் கூடுதலாக பார்க்கிறோம். மூன்றாவது நிறைய கேள்விகள் இருக்கு, நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்நாட்டின் கிராமப்புற மாணவரின் கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் கிராமப்புற பாடசாலைகளுக்கு வானொலிகள் வழங்கும் திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? அது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி, இந்த வருடம்ங்கிறது இல்லை, ஆனா ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1950. மூன்றாவதுக்கு நாலாவது.
கிராமப்புற பாடசாலைகளுடைய மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக ஆரம்ப காலங்களில் உருவாக்கப்பட்ட சகல வேலை திட்டங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அதுல முதலாவதுதான் இப்ப இந்த வானொலி திட்டம். இரண்டாவது நோட் பண்ணிக் கொள்ளுங்கள், அந்தஸ்த கல்வி முறை. கட்டாயம் பார்த்துக் கொள்ளுங்க இந்த கேள்வி முறையா, அந்தஸ்த கல்வி முறை. இது எங்க? மத்திய மலைநாடுகளில் உள்ள பாடசாலைகள்ல கல்வி திட்டத்தினை கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட முறைதான் இது அந்தஸ்த கல்வி முறை. ரைட்? இதை அறிமுகப்படுத்தினது யாரு? CWW கண்ணங்கரா. இதுக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த சரியான கால எல்லைங்கிறது இல்லை. ஆனா ஆரம்பிக்கப்பட்ட 1931 டொனமூர் வந்த பிற்பாடு 32 இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு சார்ட் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. மிக முக்கியமான சில விடயங்களை நான் சொல்றேன். CWW கண்ணங்கரா தொடர்புல கட்டாயம் ஒரு கேள்வி வரும். ரைட்? அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. CWW கண்ணங்கரா தலைமையிலான கட்டாயம் ஒரு கேள்வி வரக்கூடியதாக இருக்கும். சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இதுக்கு விட 4. அடுத்த நோட் பண்ணீங்கன்னு, கிராமப்புற கல்வியை மேம்படுத்துவதற்காக அல்லது CWW கண்ணங்கரா அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட கல்வி முறை அல்லது மத்திய மலைநாடுகளில் அல்லது மத்திய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளில் கல்வியினை அறிமுகப்படுத்துவதற்காக அல்லது கல்வியினை மேம்படுத்துவதற்காக முன்வைக்கப்பட்ட கல்வி முறை. சரியா? எப்படியான இதுகள்ல வந்தாலும் இந்த அந்தஸ்த கல்வி முறைங்கிறது நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட்? இதுல நோட் பண்ணி கொள்ளுங்க, CWW கண்ணங்கரா சம்பந்தமான கூற்று. CWW கண்ணங்கரா இவருடைய கல்வி தொடர்பான கூற்று எங்க இருக்குது? எங்க இருக்குது? MOE வெப்சைட்ல போட்டிருக்காங்க. MOE.gov.lk கல்வி அமைச்சுடைய இணையதள முகவரி எதுன்னு கேள்விவார்கள். ரைட்? இது வெப்சைட்ல போட்டிருக்கு. உங்களுக்கு வெளியே நாங்க அதை சொல்லி இருக்கிறேன், நோட் பண்ணி கொள்ளுங்க. CW கண்ணங்கரா அவங்களால முன்வைக்கப்பட்ட கல்வி தொடர்பான கொள்கைகளை நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட்? முதலாவது நோட் பண்ணி கொள்ளுங்கள், இது எங்க வரப்போகுது? நாங்க உங்களுக்கு ஆரம்ப பாலர் கல்வி முதல் பல்கலைக்கழக கல்வி வரையிலான இலவச கல்வி. அது மத்த பக்கம் ஒரு கேள்வி வரும், என்ன? டொனமூர் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தம் அல்லது பாலர் கல்வி முதல் பல்கலைக்கழக கல்வி வரை இலவச கல்வியினை வழங்கிய ஆணைக்குழு எது? மாறி மாறி கேள்விகள் வரும், விட உண்டாத்தான் இருக்கும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது CW கண்ணங்கரா அவர்களுடைய கல்விக் கொள்கைகளை முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், இலவச கல்வி. பாலர் முதல் பல்கலைக்கழகம் வரை இலவச கல்வி. இது ஏன் நீங்க நோட் பண்ணி இருக்கணும்னா, கேள்விகளை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிக்காக வர்றது ஒரு சில கேள்விகள் வரும். சில கேள்விகள் வரும் இப்படி, CWW கண்ணங்கரா அவர்களால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களில் உள்ளடங்காதது எதுன்னு கேட்பாங்க. 4 விடையை தருவாங்க, அது ஒன்று உள்ளடங்காம இருக்கு. எழுத்து கல்வியில சில நேரங்கள் எப்படி வரப்போகுது? CWW கண்ணங்கரா அவர்களால் முன்வைக்கப்பட்ட கல்விக் கொள்கையில் 2 எழுதுங்கன்னு சொல்றோம். சில பேர் யோசிப்பீங்க, சார் கெசட்ல 50 MCQ நீ போட்டிருக்கி, பல்வேறு வினாக்கள் நீ போட்டிருக்கி, அப்ப எழுத்துக்களி வருமா? பேப்பர் ஸ்ட்ரக்சர்ல 30 MCQ 20 ஒன்வேர்ட் ஆன்சர்ங்கிறது தான் பழமையான எக்ஸாம் பேப்பருடைய கட்டமைப்பு. அப்படியும் வரும் அல்லது 50 MCQ வரும். இப்ப முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், பாலர் முதல் பல்கலைக்கழக இலவச கல்வி. இரண்டாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், இரண்டாம் நிலை மேல்நிலை தொழில்நிலை பாடசாலை. தொழில்நிலை பாடசாலை இரண்டாவது. அடுத்தது என்ன?
மத்திய பாடசாலை முறைமை. மத்திய பாடசாலை எது? மத்திய பாடசாலை முறைமையில முதலாவது மத்துக்கம CWW கண்ணங்கர பாடசாலை 1940 எத்தனையாம் ஆண்டு? 1940 மத்திய பாடசாலை உருவாக்கம். நாற்பத்தி மூணு. சரியா? பார்த்துக்கொள்ளுங்க. 43 44 45 போகும். சரியான ஆன்சர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். சிலதுகள் நீங்க வெப்சைட்ல தேடி எடுத்தாலும் சிலதுகள் என்ன செய்யாது. அந்த பாருங்க 1940. ரைட். எப்பயுமே நீங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா சில ஆன்சர்ஸ் இருக்கு அல்லது சிலதுகள் இருக்கு 1945. ரைட். பீரியட்டை போட்டிருப்பாங்க, அவருடைய காலத்திலையும் போட்டிருப்பாங்க. அப்ப அதை நீங்க என்ன செய்யலாது, அதுக்குள்ள எத்தனையாம் ஆண்டுன்னு சொல்லி நாங்க தேடி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கும். நாங்க வெளியா பார்த்துருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப 43 40 இதுதான் உங்களுக்கு கிளியர் ஆகுற டைமா? சரியா? இதுக்கு பிறகு நீங்க இன்னொன்று படிச்சு இதுக்கு பிறகு நீங்க வாசிச்சுல உங்களுக்கான உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு. ரைட். அப்ப இன்றைக்கு நாளைகளுக்கு நாம் இந்த கிளாஸஸ்ல பார்க்கின்ற பொழுது வருகின்ற டவுட்களை கிளியர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நானும் உங்களுக்கு கிளியர் பண்ண மாட்டேன், நீங்களா தேடி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வெளியாய் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் தந்தும் இருக்கிறோம். சரியானே? நாங்க விஷயத்துக்கு போவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள, கேள்விகளுக்கு வரக்கூடியதுகள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க, என்ன மத பாடசாலைகள், ரிலீஜியஸ் பாடசாலைகள் உருவாக்கம். சமய பாடசாலை இது ஒரு கேள்வியாகவே வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். சமய பாடசாலை, சமய பாடசாலை உருவாக்கம். ஆசிரியர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு அல்லது சம்பளம். மாதாந்த சம்பளம் இப்ப இது உங்களுக்கு வரலாம் சில நேரங்கள். ஆசிரியர்களுக்கான மாதாந்த சம்பளத்தை அறிமுகப்படுத்திய கல்வி அமைச்சர் யாருன்னு கேட்கலாம். CWW கண்ணங்கரா. இவ்வளவும் இவரே மிக முக்கியமான விடயங்கள். இவ்வளவையும் பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப நான் சொல்றத ஒரு இவரோட தொடர்பு படுத்துறத சார்ட் ஒன்று போட்டு எழுதி கொடுப்பேன். அப்ப இதுல வரப்போது என்ன, இலங்கையினுடைய முதலாவது கல்வி அமைச்சர் யாருன்னு வரலாம். ரைட். அல்லது டொனமூர் ஆணைக்குழுவின் கீழ் கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம். ரைட். CWW கண்ணங்கராவினுடைய என்ன கல்வி கொள்கை என்று கேட்கலாம். கந்தஸ். ரைட். CWW கல்வி தொடர்பிலான முன்வைத்த கூற்று என்று கேட்கலாம். CWW கண்ணங்கரா கல்வி தொடர்பில் முன்வைத்த விடயங்கள் என்று கேட்கலாம். அல்லது பாலம் முதல் பல்கலைக்கழகம் வரை கல்வியினை இலவசமாக வழங்குவதற்கு அறிமுகம் செய்த கல்வி அமைச்சர் யாருன்னு கேட்கலாம். சரியானே? எல்லா விடயங்களும் இதற்குள்ள இருக்குகிறது. இது அவ்வளவு தொடர்பான விடயங்கள். இதோட சேர்ந்த அடிப்படையான விடயங்களை பார்த்துக் கொள்ளுங்க. இருக்கு முதல் கருத்துல இருக்கு, ஒரு சாட் பாக்ஸ்ல போட்டுக்கிறேன், உங்களுக்கு சொல்லித்தாரேன். அப்ப இது இவ்வளவு கண்ணங்கரம். இதோட ரிலேட்டடான எல்லா விடயங்களையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நான் சொல்றேன், சார்ட் வந்து போட்டு எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நாங்க பார்த்த இந்த கந்தஸ்த கல்வி முறை 1939 கந்தஸ்த ஸ்கீம். ரைட். ரெண்டாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1942 சிலோன் யூனிவர்சிட்டி
சட்டம். சரியானே? சிலோன் யூனிவர்சிட்டி. நான் உங்களுக்கு போன இளம் ஒரு விளக்கம் சொல்றேன். யூனிவர்சிட்டி கொலிஜன் ஒன்று இருக்கு, யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு. சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி ஒன்று இருக்கு, இது ராயல் காலேஜோட தொடர்பானது. சிலோன் யூனிவர்சிட்டிங்கிறது மற்றது. ரைட், ரெண்டையும் பார்த்துக்கொள்ளும். ரைட். இலவச கல்வி சட்டை கொண்டு வந்தது. இலவச கல்வி சட்டம் 1947 26. கல்வி சட்டம் என்ன? 1939 31. சரியா? கல்வி சட்டம். முதலாக ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. சரியான? எஸ்டாப்ளிஷிங் ஃப்ரீ எஜுகேஷன். ஆயிரத்தி 1931 தான் இலங்கையினுடைய கல்வி சட்டம். சரியா? கல்வி சட்டம் 1939-31. டொனமூர் ஆணைக்குழுவின் கீழ் வந்தாலும் 1939-32 இலக்க சட்டம். முதலாவது வெள்ளை அறிக்கை 1950 கல்வியில் வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை, ஒயிட் பேப்பர். அடுத்த நோட் பண்ணிக்கணும், மிக முக்கியமான ஒரு விடயம். இது நீங்க பார்த்திருப்பீங்க. சகல பாடசாலைகளுக்கும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் அந்த அரசு பொருட்படுத்த பாடசாலைகள். சகல பாடசாலைகளுக்கும் பொதுவான கலைத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. பொதுவான கலைத்திட்டம் அல்லது நாங்க பார்த்திருக்க அரசு பாடசாலைகளை பொறுப்பேற்றது 1960 5ஆம் இலக்கு. அரசு பாடசாலைகளை பொறுப்பேற்றது அல்லது பொதுக்கலை திட்டம். இதுக்கப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட் தான் 1961 8ஆம் இலக்கு அமெண்ட்மெண்ட். சார்ட் அப்படி அடிச்செடுத்துட்டு வாங்களா. அடுத்து மிக முக்கியமாக எழுதிக் கொள்ளுங்கள். 1961 தேசிய கல்வி கமிஷன், தேசிய கல்வி ஆணைக்குழு கமிஷன், ரைட்? Establish the National Education Commission. தேசிய கல்வி ஆணைக்குழு முதலாக ஸ்தாபிக்கப்படுது 1961. சரியா? 1963 வணிக மற்றும் தொழில்நுட்ப கல்வி. வணிக மற்றும் தொழில்நுட்ப கல்வி. ஆயிரத்தி 1991 தான் இப்ப இருக்கிற தேசிய கல்வி ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படுது. முதலாக தேசிய கல்வி ஆணைக்குழு சரியான ஸ்தாபிக்கப்பட்ட 1961. சரியா? 1961. இப்ப இருக்கிற 91, 91, 91, 19, 92ஆம் இலக்க 92ஆம் ஆண்டுல இருந்து வருகின்றது. ரைட்? இது வந்து 1963 வணிக மற்றும் தொழில்நுட்ப பாடம். இது மிக முக்கியமானவரை நோட் பண்ணிக் கொள்ளுங்கள். ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டிஸ், ஸ்ரீலங்கா இலங்கை பல்கலைக்கழக சட்டம். பல்கலைக்கழக சட்டத்திலே யூஜிசி வரது 78. இலங்கை பல்கலை யூனிவர்சிட்டி சிலோன் யூனிவர்சிட்டி 1942ஆம் ஆண்டு சட்டத்தில்
சட்டத்துல வருகிறது. இலங்கை பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது 1972 முதலாம் இலக்க சட்டம். இலங்கை பல்கலைக்கழகம். இலங்கை பல்கலைக்கழகம்னா புதுசா வரல, ஏற்கனவே இருந்த பல்கலைக்கழகம் இந்த சிலோன் யூனிவர்சிட்டியை வந்து ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டியாக மாத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன வருகின்றது? NIE வருகின்றது. 1985 ஓட நீங்க எழுதி கொள்ளுங்க. பிறகு எப்படி வருதுன்னு பாருங்க. இது ஒரு சார்ட். சரியா? இது சிங்கள இதுகள் 1968 வந்து இந்த பொது கலை திட்டத்தினுடைய அமெண்ட்மெண்ட் அரசு பாடசாலைகளை பொறுப்பேற்று நான் படிக்கவே அதனுடைய அமெண்ட்மெண்ட். ரைட்? அடுத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். 1985 தான் NIE வருகிறது. 28 NIE. 87 மாகாண சபை, மாகாண பாடசாலை கொள்கை. 91 இந்த நேஷனல் எஜுகேஷன் கமிஷன். 91-19 ஆனா நடைமுறைக்கு வருது 92. முதலாக சிலபஸ் பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது அல்லது அப்டேட் பண்ணப்பட்டது 1993. பாடத்திட்ட மீளாய்வு பாடத்திட்டம். சரியானே? 93. ரைட். 97 நாங்க 98 நடைமுறைக்கு வருது. 1997-98 தான் கம்பல்சரி எஜுகேஷன் வருது. கட்டாய கல்வி. கட்டாய கல்வி எத்தனை? அப்ப கட்டாய கல்வி எத்தனை? 5 தொடக்கம் 14. இப்ப கட்டாய கல்வி எத்தனை? கட்டாய கல்வி வயதில்ல எத்தனை வரும்? 5 தொடக்கம் 16. நான் இப்ப கெசட் இருக்கு உங்களுக்கு கேள்வி வரக்குல காட்டுவேன். ரைட். ரைட். 98ஆம் ஆண்டுல தான், சரிதானே? 98ஆம் ஆண்டுல தான் அந்த ஏலவலுடைய 3 பாடங்களாக மாற்றீடு செய்யப்பட்டது. 98ஆம் ஆண்டு. சரியா? 3 பாடங்களாக மாற்றீடு செய்யப்பட்டதும் ஏலவல்ல 3 சப்ஜெக்ட் வாரம் 98. ஆனா எக்ஸாம் எழுதுறங்கிறது 2007 வரும். 5-18 என்ன விளக்கம் சொல்றேன். இவ்வளவும் இந்த கல்வியோட தொடர்பான சிங்கள பேப்பர்ஸோட கலந்துரையாடப்படுகின்ற விடயங்கள். சரியானே? CWW கண்ணங்கராவுல ஆரம்பிச்சு இவ்வளவு விடயங்களை பார்த்துக்கொள்ளும். சரியா? மிக முக்கியமான விடயங்களை பார்த்துக்கொள்ளும். ரைட். 4வதுல மிக முக்கியமான விடயங்கள் இருக்கு, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்ல 98ஆம் ஆண்டுலதான் அந்த இது கொண்டு வராங்க. எப்ப 3 இதன்னு கொண்டு வராங்க. அந்த எக்ஸாம் எழுதுறது என்ன நடக்க போகுது உங்களுக்கு? இதுல போட்டு என்னென்றால் சரி அட்மிஷன் ரெக்யர்மெண்ட் யூனிவர்சிட்டியில வந்து 98ஆம் ஆண்டு. சரி, எழுதப்படும் எக்ஸாம் நடக்கிற அந்த இது 2001 இருக்கும். 98 வந்தாலும் அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்ப உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சட்டம் கொண்டு வரது ஒரு ஆண்டாக இருக்கும், நடைமுறைப்படுத்துறது என்னவாக இருக்கும் அடுத்த ஆண்டாக இருக்கும். சரியானே? சில சட்டங்கள் திருடி கொண்டு வந்துட்டு முந்தியும் செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் பிரமாண குறிப்பு 2014 தற்போது நடைமுறையில் ஆசிரியர் பிரமாண குறிப்பு
கொண்டு வரப்பட்டு 2014. ஆனா நடைமுறைக்கு எப்ப வரும்? 2007 8 என்ன செய்ய போகுது, நடைமுறைக்கு வரும். ஆனா கொண்டு வரப்பட்ட ஆண்டு எத்தனை இருக்கும்? பெரும்பாலும் உங்களுக்கு இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு கூடுதலாக கேட்கப்படும். அதுகளை நீங்க பாத்துக்கொண்டீங்கன்னு சரி. இப்ப இந்த சரியா, இப்ப இந்த பல்கலைக்கழக இந்த இது 91 NEC-ங்கிறது சட்டம். அதுதான் நீங்க பாருங்க. நடைமுறைக்கு வர்றது எப்ப? 92ஆம் ஆண்டுல இருந்து. பெரும்பாலும் சட்டங்களை தான். இந்த கான்ஃபிளிக்டா இருக்குகின்ற விடயங்கள் உங்களுக்கு கேள்விக்கு வராது. அது இல்லாத பொதுவான விடயங்கள் கேள்விக்கு வரும். சரி, அப்ப இந்த சார்ட் அப்படியே அடிச்சுக்கொள்ளும். இதுலயும் தான் வெந்தரிக்கிறது உங்களுக்கு பொதுவா கேள்விக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. 1960 இதுல அதிகமானாக்க 61 நிக்கிறது. 61 என்னது? அது அமெண்ட்மெண்ட் வருகின்ற விடயம். அதுக்கு முதல்ல என்ன செஞ்சிடும்? சட்டம் வந்துடும். சரி, இவ்வளவு விடயங்களையும் வச்சுக்கொள்ளுங்க, நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரி, கட்டாயம் CWW கண்ணங்கரா தொடர்பிலான விடயங்கள் கட்டாயம் பார்த்துக்கொள்ளும். எக்ஸாம் போதும். உங்களுக்கு இந்த பேப்பர் எல்லாமே சிங்கள பேப்பர்ஸ் தான். சரியானே? சிங்கள பேப்பர்ஸ் இருக்கிற கேள்விகள்ல நாம பார்க்காத கேள்விகளை தொகுத்துதான் உங்களுக்கு இந்த பேப்பர் இந்த பேப்பர்ஸ் இதுக்கு பிறகு வாரதெல்லாம் வரும். சரி, 4வது கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. 4வதோட தொடர்பான கேள்விகள் கட்டாயம் நாங்க பார்க்கிறோம். பின்வருவனவற்றுள் சமூக மாற்றத்திற்கும் கல்விக்கு இடையிலான தொடர்பு சரியாக எடுத்துரைக்கும் கூற்று யாது? இப்ப சொல்லப்படக்கூடிய கல்விக் கொள்கை திட்டம் என்ன? நிலை மாற்ற கல்வி திட்டம். 3 இருக்கு, 3T இருக்கு. போனதுலயும் பார்த்தோம். என்ன இருக்கு? 3T என்ன? கட்டாயம் கேட்கப்படலாம். 3T ஆசிரியர் ஒருவரிடம் காணப்பட வேண்டிய 3T-னுடைய விளக்கத்தை கேட்கலாம். 3வது என்ன? டிரான்சாக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன். அடுத்தது 3T கொடுக்கல் வாங்கல், நிலை மாற்று. பார்த்துக்கொள்ளுங்க, கட்டாயம் இந்த இதோட தொடர்பானது வரலாம். இதுல சமூக மாற்றத்தின் கல்வி தொடர்பை சரியாக எடுத்துரைக்கும் போது சமூக மாற்றங்களை கருத்தில் கொண்டு கல்வி மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். சரி, சமூக நிலை மாற்றத்திற்கு இதுதான் எங்குள்ள விஷயம். இப்ப சொல்லப்படக்கூடிய என்ன? டிரான்ஸ்ஃபார்மேஷன், நிலை மாற்றம். சமூக நிலை மாற்றத்திற்கு கல்வி முன்னோடியாக விளங்க வேண்டும். 2வது, கடந்த கால கலை திட்டங்கள் எல்லாம் 21ஆம் நூற்றாண்டின் திறன். இப்ப என்ன வருது? 21ஆம் நூற்றாண்டிற்கு அப்பாலான திறன், புதிய கலை திட்டம். அந்த அப்படியானதுல பார்த்துக்கொள்ளுங்க. இங்கேயும் என்னண்டா இந்த நிலை மாற்றம்ங்கிற சம்பந்தமா 3T ரைட், கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. 3H 3T. சரியா? இது ஆசிரியர் மாணவர்களோட தொடர்பானது, இது ஆசிரியர்களோட தொடர்பானது. கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இதுகளோட தொடர்பான விடயங்களை அழகா நான் உங்களுக்கு சார்ட்ல போட்டு வந்து பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எழுதி கொடுங்களா. இதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு டவுட் கொண்டு வராது. STC என்ன STEC அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ரைட், உங்களுக்கு சொல்லி இருக்கு 2010ஆம் ஆண்டுக்கு பின்னரான சுற்றறிக்கைகளோட தொடர்பான விடயங்கள் பார்க்கப்படும். உங்களுக்கு 2012 சொல்லிட்டோம், பார்த்துட்டோம். அதாவது ஆசிரியரோடு தொடர்பான ஒழுக்க கோவைகள் பார்த்துட்டோம். போன கிளாஸ்ல 2016ஆம் ஆண்டு பார்த்தோம். அதாவது இவர்களோட யாரு மாணவர்களோட தொடர்பான ஒழுக்க கோவை கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது இந்த இது அப்டேட்டா பழச வச்சுட்டு நீங்க தேடக்கூடாது. 2023 54ஆம் இலக்க சுற்றறிக்கை புத்தகம். இதுதான் இந்த STC
என்ன எக்ஸிகூட்டிவ் கமிட்டி, அதுபோல முகாமைத்துவ கமிட்டி, ரைட்? மூணையும் சொல்கின்ற சேர்க்குலர். இதை நீங்க எல்லாமே பார்க்க வேண்டியதை விட நான் உங்களுக்கு அதை அழகா தொகுத்து இருக்கிறேன். இப்ப எழுதி விடுறேன், அவ்வளவு நோட் பண்ணி கொடுங்க. நான் வாசிச்சேன்னா நீங்க உங்களுக்கு வாசிப்போடைய வைத்திரும், எழுதினீங்கன்னா அழகா நீங்க எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். மூணுக்கும் அழகா சார்ட் ஒன்று போட்டு எழுதி கொள்ளுங்க. முதலாவது எங்களுக்கு என்ன இருக்கு? எஸ்டிசி 2023 54ஆம் இருக்கு. எஸ்டிசி என்ன? பாடசாலை அபிவிருத்தி சங்கம். மற்றது இருக்கு, இதுல இருந்து வர்றது பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு. ரெண்டு வித்தியாசம், ரெண்டையும் குழப்பிக்கொள்ள கூடாது. சில பேர் கேட்கிற பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய காலம் எத்தனை கேட்பீங்க, அதுக்கு காலமே இல்லை, அது தொடர்ச்சியா இருந்தாங்க. பாருங்க, அப்ப அரசாங்கம் பாடசாலைகளோடு சமூகத்தை இணைப்பதற்காக முன்னெடுத்திருக்கின்ற வேலை திட்டம் எதென்று கேட்டால் பாடசாலை அபிவிருத்தி சங்க வேலை திட்டம். திட்டங்கள் என்று கேட்டால் பழைய மாணவர் சங்கம், பாடசாலை அபிவிருத்தி சங்கம் எல்லாம். எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், இதுல 5 வகையினர் அங்கத்தவர்களாக இருப்பார்கள். 5 வகையினர். முதலாவது யாரு? பிரின்சிபல். இரண்டாவது யாரு? ஆசிரியர், டீச்சர்ஸ். மூன்றாவது யாரு? வலய கல்வி பணிப்பாளரது பிரதிநிதி. பிரதிநிதி. நாலாவது யாரு? பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களது பெற்றோர்கள் அல்லது பாதுகாப்பு. இதெல்லாம் வரையறை அல்ல. பிரின்சிபல் ஒரு ஆள் இருப்பாரு, டீச்சர்ஸ் அங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் வருவாங்க, வலயக்கல்வி பிரதிநிதி ஒரு ஆள் வருவார், பெற்றோர் எல்லாரும் வருவாங்க. எஸ்டிசியில எல்லா பெற்றோரும் அங்கத்தும் வைப்பார். ஆனா என்ன இருக்கின்றது? ஓபிஏல பழைய மாணவர் சங்கத்துல மாத்திரம் ஆட்கள் குறைப்பை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 5வது ஓபிஇ. இதுல என்ன சொல்லுது? ரைட், 1 தொடக்கம் 500 2 பேர், 1000க்குட்பட்ட 4 பேர், 2000 சொல்லி சொன்னா 6 பேர், 2000 மேல் என்றால் 8 பேர். யார் இது? ஓபியில உண்டாங்க. இது ஒரு சரியானே? அப்ப இது முதலாவது விஷயம். அப்ப எஸ்டிசியினுடைய அங்கத்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பேர். அடுத்தது நோட் பண்ணிக்கொள்ளுங்க, பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தில் அங்கத்துவ கட்டணம் எவ்வளவு? 50 ரூபாய் படி 12,600 ரூபாய் வருடாந்த கட்டணம். வருடாந்து கட்டணம். இதுல யாரு கட்டணம் இன்றி இருப்பவர்கள்? கட்டணம் இன்றி இருக்கிறார்கள் யாரு? வலயக்கல்வி பிரதிநிதி, ஆசிரியர், அதிபர் கட்டணம் இன்றி இருக்கிறார். பிரின்சிபல், டீச்சர், ஜோனல் எஜுகேஷன் ரிப்ரசன்டேட்டிவ் என்ன செய்வாங்க? கட்டணம். இது ஒரு கேள்வியா வந்திருக்கின்றது. பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தில் என்ன அங்கத்துவ கட்டணம் செலுத்தாது அங்கம் வகிக்கின்றவர்கள் யார் என்று 3 பேர் இருக்காங்க. இதை நீங்க அதிபர் ஆசிரியரை கொண்டாடினாலும் பிரச்சனை. அடுத்தது என்ன? வலயக்கல்வி பணிப்பாளர் அல்லது வலயக்கல்வி பணிப்பாளர் சார்பாக பிரதி. அப்ப இவ்வளவு விஷயம். அடுத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய பணிகள். முதலாவது வெளிக்கொள்ளுங்கள், கல்வி பயன் பெறுவோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். எப்படி 2 கேட்பாங்க? ஒரு கேள்வி இருக்கு,
பாடசாலை சங்கத்தினூடாக எதிர்பார்க்கின்ற நோக்கங்கள் 2 எழுதுங்க. முதலாவது என்ன? கல்வி பயன் பெறுவோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். இதுக்கு பிறகு நீங்க இந்த எஸ்டிசி ஓபி இந்த மெம்பர்ஸ் எல்லாம் பிரச்சனை உங்களுக்கு வராது. இதுதான் உங்களோட ஃபைனல். சரியானே? இதோட நீங்க எல்லாத்தையும் சொல்லணும் அடிச்சு துறைச்சிட்டு போய்க்கிறது. திரும்ப அதுல எனக்கு இதுல எனக்கு இன்னொன்று தேட போறோம். அதனால உங்களுக்கு முழுமையான ஒரு சமரியா எல்லாத்தையும் சொல்லிட்டு போறீங்க. எல்லா கிளாஸஸ் அப்படித்தான் போயிருக்கு. அப்ப முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க, கல்வி பயன்பெறுவோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து. இரண்டாவது நீக்கொள்ளுங்கள், முதலாவது கல்வி பயன் பெறுவோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து. இரண்டாவது நீக்கொள்ளுங்கள், சமூக கலாச்சார மற்றும் பொருளாதார மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக ஒத்துழைத்தல். கேள்வி கட்டமைப்பு நேரடியாக வராது. சரிதானே? மறைமுகமாகவும் 4 விடைகளை தந்து 4 கூற்றுக்களை தந்து அது மிக பொருத்தமானதை தெரிவு செய்கின்ற அடிப்படையிலும் வரலாம். எல்லாத்துக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. எம்சிக்யூவாக வரலாம், ஒன் வேர்ட் ஆன்சராக வரலாம், கூற்றுக்களை தந்து ஒரு கூற்று பொருத்தமான கூற்று தெரிவு செய்கின்ற வரலாம், பிழையான கூற்று எதென்று கேட்கலாம், அல்லது 1ம் 2ம் சரி 2ம் 4ம் சரி அப்படியும் வரலாம். ரைட்? அல்லது கோடிலுக்கையும் வரலாம். சந்தர்ப்பம் இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. இரண்டாவது என்ன? முதலாவது கல்வி பயன்பெறுவோருடைய தேவைகளை நிவர்த்தி செய்தல். இரண்டாவது சமூக கலாச்சார பொருளாதார மாற்றத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும். சமூக கலாச்சார பொருளாதார மாற்றத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும். இந்த 600 ரூபாய் எத்தனை பிள்ளைகள் படித்தாலும் ஒரு பிள்ளைட்டா வாங்க. ஒரு பிள்ளை ஒரு உறுப்புரிமை மாத்திரம். அப்ப இது முதலாவது விஷயம். இதுல இருந்து அடுத்தது என்ன போகுது? SKEC, ஸ்கூல் டெவலப்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி. இதுதான் எங்களுக்கு கேள்விகளுக்கு வரும். சில 2 கன்ஃபியூஸ் ஆயிட்ட கடைசியில சிக்கல் ஆகிறது. அப்ப எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில யார் யார் அங்கத்தவர்களாக இருப்பார்கள்? நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலாவது யார் இருக்க போகின்றார்? அதிபர். இவர் யாரு? இவர்தான் தலைவர். இரண்டாவது யார் இருக்க போறாங்க? கட்டாயம் அதான் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு. கிளாஸ்ல முடிய இருக்கும் சார். பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி. அப்ப இதுலதான் அதிபர் யாரு? தலைவராக இருப்பாரு. அடுத்தது என்ன? ஒன்று ரைட். 2 என்ன? யாரு? வலயக்கல்வி பிரதிநிதி. சரியானே? சொல்றேன், டீச்சர்ஸ்ல எப்படி வரப்போன்னு சொல்றேன். 2வது யாருக்கு போறாங்க? வலயக்கல்வி பணிப்பாளர் அல்லது அவரது பிரதிநிதி, ZDE ஓ ரிப்ரசன்டேட்டிவ். இது 2வது. 3 யாரு? ஆசிரியர். 4 யாரு? பெற்றோர். 5 யாரு? ஓவி. இப்படி 5 பேரும் இருப்பாங்க. டீச்சர்ஸ்ல பாருங்க, 3 பேருக்கு குறை என்றால் எல்லோரும் வருவாங்க. 3 பேருக்கு குறை என்றால் எல்லோரும் வருவாங்க. 4ல இருந்து 10 பேர் என்றால் 3 பேர். சரியா? 3ல இருந்து 10, 4ல இருந்து 10 பேர் என்றால் 3 பேர். 10ல இருந்து 40 என்றால் 20 என்றால் 4 பேர். 40 என்றா 5 பேர். 70 என்றா 6 பேர். 70க்கு கூட என்றால் 8 பேர். 100 பேர் என்றால் 7 பேர்.
கூடண்டா 8 பேர். சரியா? 8 பேர். அப்ப டீச்சர்ஸ்ல இருந்து நான் யாரு வர போறா? ட்ரெஷரர் வருவார், பொருளாளர் வருவார். டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்ல என்ன? 100 பேருக்கு குறையண்டா 3 பேர். 100 பேருக்கு கூடண்டா 100 பேருக்கு குறையண்டா 4 பேரா? சரியா, 4 பேர். 4 பேர். 100 தொடக்கம் 500 என்று சொல்லி சொன்னால் 100 பேர்னா 3 பேரா? சரியா, 3 பேர். 500 என்றால் 4 பேர். 1000 என்றால் 5 பேர் மாணவர்கள். 1500 என்று சொல்லி சொன்னால் 6 பேர். 2000 என்று சொல்லி சொன்னால் 7 பேர். 2000க்கு கூட என்று சொல்லி சொன்னால் 8 பேர். 8 பேர். நீங்க இந்த சார்ட் இவ்வளத்துக்கு இருந்து எழுதிட்டு வாங்க, அப்ப லேஸ் உங்களுக்கு. திரும்ப எழுதுன்னு பாருங்க. அப்ப உங்களுக்கு லேசு. சரியா? அப்ப இது உங்களுக்கு லேஸ். அப்ப இப்படி வரும். ஓபிஐல இருந்து 2 பேர். அது என்னன்னு 2 பேர் தான். ஓபிஐல இருந்து 2. சரியா? அப்ப இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். அப்ப இதை வச்சுத்தான் நாங்க என்ன செய்யலாம்? மொத்தம் குறைந்த அளவு அங்கத்தவர் எத்தனை, கூடிய அளவு அங்கத்தவர் எத்தனை சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணலாம். இதனுடைய ஆயுட்காலம் எத்தனை? 2. அப்ப பொருளாளர் செயலாளர் யாரு? பேரண்ட்ஸ்ல இருந்து வரும். பேரண்ட்ஸ்ல இருந்து வரும். இதனுடைய ஆயுட்காலம் எத்தனை? 2 வருடம். ஆயுட்காலம் 2. இப்ப பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர். அப்ப எக்ஸ்டிசியினுடைய குறைந்த அளவு அங்கத்தவர் எத்தனை? அது பேர் செட்டி. டீச்சர்ஸ்ல 3 5, பேரண்ட்ஸ்ல 3 8, ஓபிஐல 2 10. கூடுதலாக எத்தனை வர போகுது? 1 2 10 18 19 20 பேர். 10 தொடக்கம் 20 பேர். அப்ப இவ்வளவுதான் இதனுடைய விஷயம். எஸ்டிசியினுடைய பணிகள் கடமைகளை நோட் பண்ணிக் கொள்ளுங்கள். தேசிய கல்வி கொள்கை சட்டகத்தின் நோக்கங்களை, தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கங்களை தேசிய கல்வி நோக்கங்களை அடைவதற்கு பங்களித்தல். தேசிய கல்வி நோக்கங்களை அடைவதற்கு பங்களித்தல். வருடாந்த அமுலாக்கல் திட்டம், அபிவிருத்தி திட்டங்கள் என்பவற்றை அடைய உதவுதல். அடைய உதவுதல். சரி, அப்ப இது 2வது செட்டப். 3வது என்ன இருக்கின்றது? ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பாடசாலை முகாமைத்துவ குழு. பாடசாலை முகாமைத்துவத்தினுடைய
உயர்ந்தபட்ச அங்கத்தவர் 14. அங்கத்தவர்கள் 14. குறை எத்தனை சொல்லுங்க? 14. ரைட். அதனுடைய ஆயுட்காலம் 1 வருடம். அதனுடைய ஆயுட்காலம் 1 வருடம். இதுல யார் யார் அங்கத்துவமாக இருப்பார்கள் என்றால், முதலாவது அதிபர், இரண்டாவது அட்மினுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் பொறுப்பான பிரதி அதிபர், அட்மினுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் பொறுப்பான பிரதி அதிபர், மூன்றாவது உதவி அதிபர் அல்லது அந்த பகுதி பொறுப்பாளர், பகுதிக்கு இருக்குகின்ற பொறுப்பாளர். பகுதி பொறுப்பாளர். நான்காவது எஸ்டிசியினுடைய எஸ்டிஇசியினுடைய பொருளாளர், பொருளாளர். சரி. ஐந்தாவது இந்த எஸ்டிசியினுடைய ஆசிரியர். ஆசிரியருக்கெல்லாம் பொருளாளரும் இருப்பாரா? அது தனியல். இதுதான் இந்த அமைப்பு. இதில் எழுதிக் கொள்ளுங்க. இதனுடைய நோக்கங்கள் அல்லது பணிகள், கடமைகள்: பாடசாலை கல்வி அபிவிருத்தி, பாடசாலை கல்வி அபிவிருத்தி, பாடசாலை கல்வி அபிவிருத்தி, நிதி முகாமைத்துவம், நிதி முகாமைத்துவம், வருடாந்த அமுலாக்கல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துதல், தயாரித்தல், நடைமுறைப்படுத்த எல்லாமே. இரண்டாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். பாடசாலையின் உள்ளக ஒழுங்கமைப்பினை, உள்ளக ஒழுங்கமைப்பினை பேணுவதற்கு நடவடிக்கை எடுத்து. சரியா? இப்ப இது இவ்வளவும் இங்க எத்தனை 4வதோடு தொடர்படுத்தி வருகின்ற விடயங்களை மிக முக்கியமான இதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் இதுதான் ஃபைனல்ஸ். இது உங்களுக்கு இதுக்கப்புறம் எத்தனை நாட்கள், இத்தனை வருஷம், எஸ்டிசி ஆயுள் காலம்லாம் கேட்கக்கூடாது. எஸ்டிஇசிக்கு 2, இதுக்கு 1. எஸ்டிசி அது வளமே இருக்கிறது. எஸ்டிசி தலைவரும் யாரு? அதிபர். இதுவும் அதிபர். சரியானே? அப்ப இந்த சார்ட்டை வச்சுக்கொடு. தேவைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சு கொடுங்க. ஸ்கிரீன்ஷாட் தேவைன்னா ஒன்று எடுத்து வச்சு கொள்ளுங்க. மெம்பர்ஸ் இத ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வைங்க. இதுல மெம்பர்ஸ், பிரின்சிபல், டீச்சர்ஸ், ஜோனல் எஜுகேஷன், செட்டி அல்லது அதனுடைய பிரதிநிதி, பெற்றோர்கள், இதே மாதிரி ஓபிஏ பழைய மாணவர் ஆட்கள். இது என்ன? எஸ்டிஇசி எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி. அதிபர், வலயக்கல்வி பிரதிநிதி, ஆசிரியர், பேரண்ட்ஸ், ஓபிஏ. எஸ்எல்சி என்ன? ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. அதில் அங்கத்தவர்கள் மொத்தம் 14 பேர். அது தாண்டியில 1 வருஷம் தான் அவங்களோட காலம். முதலாவது யாரு? அதிபர். இரண்டாவது யாரு? நிர்வாகம் மற்றும் அபிவிருத்திக்கு பொறுப்பான பிரதிநிதி. அப்ப 2 பேர் வந்துடும். மூன்றாவது யாரு? உதவி அதிபர். அந்த பகுதி மேற்பார்வையாளர், அவங்க வருவாங்க. மூன்றாவது. நான்காவது யாரு?
STEC பொருளாளர் ஆசிரியர், பொருளாளராக இருக்கின்ற ஆசிரியர். ஐந்தாவது யார் வர போகின்றார்கள்? STEC இருக்கின்ற ஏழை ஆசிரியர். கவனமாக பார்க்கணுமா? இந்த எஸ்என்சியை போட்டுட்டு அதுக்குள்ள வளையக்கல்வி பழமையினுடைய பிரதிநிதியும் அங்கத்தோர் வைப்பார் என்று வரும்னா அது சரியான இருக்க கூடாது. யார் யார் இங்க இருக்காங்க தெளிவா பார்த்துக்கணும். இரண்டாவது எடிஷன், அதாவது நிர்வாக மற்றும் அபிவிருத்திக்கு பொறுப்பான பிரதிநிதி. அடுத்த பாருங்க, ஐந்தாவது கல்வியில் சமவாய்ப்பு வழங்கும் கொள்கையை வெற்றி பெறச் செய்வதற்கு நியாயபூர்வமாக நடைபெற வேண்டும் என ஏற்றுக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பங்கள் பின்பற்றுவது எது? முகாமைத்துவ பணிகளில் இரண்டாவது உள்ளக ஒழுங்கமைப்பினை மேற்கொள்ளுதல் அல்லது உள்ளக ஒழுங்கமைப்பினை சிறப்பாக மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குது உள்ளக ஒழுங்கு. ஐந்தாவது கல்வி புலங்கள் நான்காவது. சரி, புதிய கலைத்திட்டத்தின் அடிப்படையில் பொது கல்வி பிரிக்கப்பட்டுள்ள மட்டம் என்ன? வலிமையா உங்களுக்கு தெரிஞ்ச விடதான், சரிதானே? புதிய புதிய வசனங்களை சொற்களை போடுறதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. புதிய கலைத்திட்டம் என்ன சொல்லுதோ? ரெண்டு மூணு விஷயம் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது என்ன? பொதுக்கல்வி கட்டமைப்பு. நோட் பண்ணிக்கணும். முதலாவது என்ன? முன்பள்ளி. இரண்டாவது என்ன? ஆரம்ப பள்ளி பாடசாலைகள். மூன்றாவது என்ன? இடைநிலை. அடுத்தது என்ன? இடைநிலை. அடுத்தது என்ன? சிரேஷ்ட இடைநிலை 1. அடுத்தது என்ன? சிரேஷ்ட இடைநிலை. சரியா? புதிய கலை திட்டத்தின் கீழ் பாருங்க. சரியாண்டு பதிமூன்று வருட கல்வி எப்படி பிரிக்காங்கன்னு பாருங்க. முதலாவது பாடசாலை காலத்துக்கு முந்தினது முன்பில்லை. அடுத்தது ஆரம்ப பிரிவு. அடுத்தது என்ன? கனிஷ்ட இடைநிலை. கனிஷ்ட இடைநிலை, இடைநிலை. அடுத்தது சிரேஷ்ட இடைநிலை. அடுத்தது சிரேஷ்ட கட்டம் 2. சரியா? இது புதுக்கலை திட்டம். பழையகலை திட்டம் அது ஒரு பிரச்சனை. அடுத்தது என்ன இருக்குகின்றது? இலங்கையினுடைய கல்வி கட்டமைப்பினுடைய ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை வைப்பாங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது பார்த்துக் கொள்ளுங்க. எங்க இருந்து வருகிறது? வகுப்பறை, பாடசாலை, கோட்டக்கல்வி அலுவலகம், வளையக்கல்வி பணிமனை, மாகாண கல்வி திணைக்களம், மாகாண கல்வி அமைச்சு. அடுத்தது என்ன இருக்கின்றது? மாகாண கல்வி பிறகு நிரல் அமைச்சு,
அல்லது கல்வி அமைச்சு. சரி, இது வரும். இது ரெண்டையும் பார்த்துக் கொள்ளுங்க. இன்னொன்னு அது உங்களுக்கு பெருசா வாரல மத்த இசைய சப்ஜெக்ட் பாருங்க. என்ன வகுப்பறைக்குள்ள இருந்த போது வகுப்பாசிரியர், மேற்பார்வையாளர், பகுதிக்குரிய ஆசிரியர், அடுத்ததாங்க உதவி அதிபர், பிரதி அதிபர், அங்கால அதிபர், அப்படியானதுகளும் பாருங்க. சரியானே? இது ரெண்டையும் கட்டாயம் பார்த்துக் கொள்ளுங்க. இதுகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரக்கூடியது. 5வதுக்கு இதை நீங்க நோட் பண்ணி சொல்லுங்க. 6வது கேள்வி பாருங்க. கிரேட் இதுல கிரேட் முன்பள்ளி என்ன? இது 3 தொடக்கம் 5. புதுசா இருக்கிற இதுல கலைத்திட்டத்துல வயசு சொல்லல, 3 தொடக்கம் 5 சொல்லல. ஆனா பழமையா இருக்கு 3 தொடக்கம் 5. ஆரம்பம் என்ன? 1 தொடக்கம் 5 வரும். கனிஷ்ட என்ன? 6 தொடக்கம் 9. இது 10, 11, இது 12, 13. 6வது பாருங்க. இது அண்மையில வெளியிடப்பட்ட சென்ட்ரல் பேங்கினுடைய அறிக்கை. உங்களுக்கு நான் போன வகுப்புலயும் சொல்லிருக்கேன். கிளாஸ் ரூமுக்கு என்ன? 1 ஆசிரியர், 2வது வகுப்பாசிரியர், 3வது என்ன அந்த பாடத்திற்கு பொறுப்பானவர், பாடத்திற்கான மேற்பார்வை நினைக்கிறேன். கொஞ்சம் நான் உங்களுக்கு பார்த்து முடிச்சு சொல்றேன். பாடத்திற்குரிய பொறுப்பாசிரியர், அடுத்தது மேற்பார்வையாளர், பிரிவுக்குரிய மேற்பார்வையாளர், உதவி அதிபர், பிரதி அதிபர், அங்கால அதிபர். இத பார்த்துக் கொள்ளுங்க. இத எல்லாருமே நீங்க பிரிண்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் இதுல இருக்கிற கேள்விகள் வரும். இதுல பெரும்பாலும் எங்களுக்கு வரக்கூடியதுல எழுதாதீங்க. யாராவது எழுதாதீங்கடாப்பா, டிலீட் பண்ணி விடுங்க. சில்மாவா எழுத வேண்டாம். சில்மாங்கிறால் யாரும் ஒன்றும் செய்யாதீங்க. பாக்குற சொல்றதை காட்டுறது மட்டும் பாருங்க. பாருங்க, இதுல இருக்கிறதுல நீங்க கூட இது செஞ்சு உள்ளதோட இந்த அறிக்கை. முதலாவது இது நாம அண்டு பார்த்தோம் என்ன? இந்த அறிக்கையில கல்வி அறிவு வீதம் எத்தனை வீதம்? 93.3. ஆனா இறுதியாக வெளியிடப்பட்டிருக்கின்ற புள்ளி விவரவியல் 15வது புள்ளி விவரவியல் திணைக்களத்தினுடைய படி கல்வி அறிவு வீதம் எத்தனை? 97%. உங்களுக்கு மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையின் படி கல்வி அறிவு வீதம் என்று கேட்டா 93.3 தான் விடு எழுதப்பட வேண்டும். சரியா? அடுத்த என்ன இருக்கு? ஆண்கள் 94, பெண்கள் 92%. மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கை. இதை மிக முக்கியமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததுல இருக்கிற விஷயம் இந்த இருக்கிற பொதுக்கல்வி. இவ்வளவு விடயங்கள். முதலாவது உங்களுக்கு இந்த அறிக்கை என்ன? உள்ளடங்கு பிரதேசம் ஆரம்பத்துல 6.5 இருந்துச்சு, இப்ப 6.7 மாறிச்சு. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இந்த இருக்கிற மாணவர் ஆசிரியர் வீதம் கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். விசேட கல்விக்குரிய ஆசிரியர் மாணவர் வீதம் எத்தனை? விசேட கல்வி எத்தனை? விசேட கல்விக்குரிய ஆசிரியர் மாணவர் வீதம் எத்தனை? வருது என்ன? 5க்கு 1. இப்ப பாருங்க, இங்க இருக்க இது கட்டாயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நானே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எங்கட இதுலயும் பாருங்க, 6வது கேள்வியில வெளிப்படுத்து நியதி. அப்ப 4வது ஓகே, 2வது ஓகே, சரியானே? 1வது ஓகே, 3வது வராது. பிரபலியமான பாடசாலை கேள்வி உயர்மட்டத்தில் காணப்படலைங்கிறது அது கல்வி மேம்பாட்டு வெளிப்படுத்துற நியதி அல்ல.
சரியா? ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நாளை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இருக்கிற இந்த 4வது எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளா? ஆரம்ப வகுப்புகளில் அனுமதி பெற்றோரின் தேறிய விகிதம் 95.5. எழுதிக் கொள்ளுங்க. நான் சொல்றது எழுதிக் கொள்ளுங்கள். உலகளாவிய ரீதியில் 273 மில்லியன் 273 மில்லியன் பாடசாலைக்கு செல்லும் வயதை உடைய 273 மில்லியன் பாடசாலைக்கு செல்லும் வயதினை உடைய மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதில்லை. சரியா? இலங்கையில சராசரியாக 50,000 என்று சொல்லுவாங்க. 50 தொடக்கம் 55,000 மாணவர்கள் இருக்கிறார்கள் இலங்கையில. சரி, இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். ஒவ்வொரு ஆரம்ப வகுப்புல 5 வீதம் வரல என்றால் 10 இதையும் பார்த்தோம்னா சரி. இப்ப 3 லட்சம் பேருண்டா 5 வீதம் வரலன்னா எத்தனை வரப்போகுது எங்களுக்கு கையில? 3 லட்சத்திலேயே 10 வீதம் எத்தனை நமக்கு? 30,000. அதுல எத்தனை? 5 வீதம் உங்களுக்கு எத்தனை? 15,000 பேர். சரியா? 15,000 பேருங்களுக்குள்ள நம்ம எத்தனை? 16 வயசு. அப்ப எத்தனை வரப்போகுது? 10 வருடங்களுக்கு வருது. சரியா? அன்னளவாக எங்களுக்கு அது 1.5 லட்சம் அப்படி எல்லாம் வராது. 50,000 55,000 இலங்கையில் இருக்கிறார். இதுல இருக்கிற விஷயம். அடுத்தது பார்த்துக்கணும். யூனிவர்சிட்டி செயல் இருக்குது. யூனிவர்சிட்டியில ஆசிரியர் மாணவர் வீதம் எத்தனை? 26.3. அப்ப 26.3 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார்கள். கீழே இருக்கிறதெல்லாம் வராதா? அதெல்லாம் வராது. ஏன்? அது இப்ப அப்டேட். சரியானே? அதை நீங்க இப்ப இந்த போன கிழமை புக் வந்திருக்கு, அதை வச்சு பார்க்க நிறைய நோட்ஸ் இருக்கு, உங்களுக்கு தரல. அந்த கேள்வி இருக்கு, நாம பார்ப்போம். இதுல மிக முக்கியமானபடி இவ்வளவு விடயங்களை பார்த்துக்கொள்ளும். சரி, இப்ப பின்னொன்று எடுத்து வச்சு கொண்டாலும் உங்களுக்கு கல்வி மீதான அரசு செலவினம் இது 2023 1.6. இப்ப எவ்வளவு? 2024 அரசு செலவினம் எத்தனை வீதம்? அரசு செலவினம் எத்தனை வீதம்? கல்வி மீதான அரசு செலவினம் 2.04. அப்ப 5வது 4 6க்கு என்ன வரப்போகுது? 3வது. பொருத்தமற்ற கூற்றா? பொருத்தமான கூற்றை தேடி வச்சு எழுதி வைக்கிறது இல்லை. ரைட், இந்த மாதிரி மிக முக்கியமான விடயம், எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விடயம். சரியான? எக்ஸாம் பேப்பர்ல உங்களை விட எங்க எழுத சொல்லிருக்கு? இந்த புள்ளிக்கோட்டுல எழுத சொல்லிருக்கு. விடப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிக்கோட்டா எழுத சொல்லிருக்கு. அவசரப்பட்டு விடையை நீங்க இந்த புள்ளிக்கோட்டுல எழுதிட்டு அந்த விட பிழையாகினால் திரும்ப அதை நீங்க வெட்டி போட்டு சரியான விடைய எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. தெளிவற்ற கையெழுத்துக்கள் மார்க்ஸ் வராது. சரியான மிக பொருத்தமான விட எதென்று தெரிஞ்சதுக்கு பிறகுதான் விட எழுத. அதுக்காண்டி பென்சிலை யூஸ் பண்ணி இதுல எழுதி போட்டு திரும்ப அழிச்சு போட்டு எழுதவும் கூடாது, செய்யவே கூடாது. அப்ப அதற்கு நாங்க எல்லா எக்ஸாமுக்கு தான் கொமனா சொல்ற அட்வைஸ் என்னண்டா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர் தந்தால் அல்லது உங்களுடைய பேப்பர்ல பின்பகுதிகளில் இடைவெளிகள் இருக்கும் என்றால், அல்லது உங்களுடைய பேப்பர்ல கீழ்ப்பகுதிகளில் இடைவெளிகள் இருக்கும் என்று சொல்லி சொன்னால், பென்சிலை பயன்படுத்தி முதலாவது பக்கத்தில் இருக்கிற கேள்விகளுக்குரிய விடைகளை நீங்க வாசித்து அதனுடைய விடைய உங்களுக்கு தார எக்ஸ்ட்ரா பேப்பர்லயோ எக்ஸ்ட்ரா பேப்பர் தராட்டி பேப்பர்ல பின்பகுதியில் இருக்கிற இடைவெளியிலேயோ அல்லது இந்த கீழ்ப்பகுதியிலேயோ நோட் பண்ணி வைக்க வேண்டும். அவசரப்பட்டு இதுகள்ல மார்க் பண்றது, இதற்குள்ள பென்சிலால் எழுதுறது ஒரு காலம் செய்யக்கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? கீழே நோட் பண்ணிடுவீங்க. 2ஆம் தரம் வாசிக்கக்குள்ள கீழே நீங்க மார்க் பண்ண விடதான் அப்பவும் வந்தால் அதற்கு பிறகு இந்த விட எழுது. சரியாது? அது வரைக்கும் எழுதாது. சில பேர்ல பென்சிலால் எதுக்கு நான் எழுதி வைக்கிறேன் சார், மார்க்ஸே வராது. தெளிவற்ற கையெழுத்துக்கள் பென்சிலால எழுதி நீங்க திரும்ப பேனையால் எழுதாம விட்டா 0 மார்க்ஸ் தான்.
பென்சிலால எழுதி அது மேல விளங்கி அதுக்கு மேல பேனியால போட்டு தீட்டினீங்களால் தெளிவற்ற கையெழுத்துக்கள் புள்ளிகள் குறைக்கும் வழங்கப்படாமல் சரியானே அவ்வளவு விஷயம் ரைட். அடுத்த பாருங்கள், பின்வருவனவற்றுள்ளாவதா கல்வியை திட்டமிடும் போது யுனெஸ்கோ சிபாரிசுகளுக்கு உடன்படாத நடவடிக்கையாக அமைவது எது? கொள்ளுங்க. யுனெஸ்கோ என்கிறது மிக மிக முக்கியமானது. நிறைய பார்த்துட்டு இதுல உங்களுக்கு கூட சொல்ல தேவையில்லை. எடிஷனலா 2 விஷயங்களோட நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யுனெஸ்கோ நேஷனல் கமிஷன். இது ஒரு சிங்கள பேப்பர் கேள்வியா? சிங்கள பேப்பர் கேள்வி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யுனெஸ்கோ நேஷனல் கமிஷன் இல்ல பேப்பர்ல ஆன்சருக்கு டிக் பண்ண முடியாத சார், பென்சிலால டிக் பண்றீங்கன்னு அது தெரியாது, அது விளங்காத மாதிரி அழிக்கணும். விளங்குற மாதிரி இருக்குமெண்டா அல்லது அழிக்காம வந்தீங்கடா அங்க ஒரு விட இங்க ஒரு விட இருந்தாலோ பென்சிலை பயன்படுத்தி இருந்தாலோ புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாங்க. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விதான், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழு உள்ளடக்கப்பட்டுள்ள அமைச்சர் தேசிய யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழு உள்ளடக்கப்பட்டுள்ள அமைச்சர் என்ன அமைச்சு? கல்வி, உயர்கல்வி மற்றும் 3ஆம் நிலை கல்வி அமைச்சு. கல்வி அமைச்சு தான். கல்வி அமைச்சருடைய மொழிபெயர் யாராவது சொல்லுங்க. கல்வி அமைச்சருடைய மொழிபெயர் கல்வி சொல்லுங்க யாராவது? சரியா கேட்பாங்க, கவனமாக எழுதுங்க. சரியா? இதெல்லாம் சும்மா இதென்று யோசிக்காதீங்க. சரியா? இந்த ஆணைக்குழு கேட்கக்குள்ள சும்மா கல்வி அமைச்சர் எழுதி வச்சுட்டீங்கன்னா மாட்டிக்கொள்ளுங்க. என்ன? கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு. வெப்சைட்டை பார்த்துக்கொள்ளுங்க. வெப்சைட் கேள்வியே வந்திருக்கு. அப்ப இதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. இப்ப 7ஆவதுல முதலாவது எழுதுறீங்க, இது ரைட் எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்தது எழுதிக் கொள்ளுங்க. யுனெஸ்கோவினால் முன்னெடுக்கப்படுகின்ற இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது எதிர்பார்க்கிற கேள்வியா? சிங்கள பேப்பர் தான். முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள். ஆசிரியர்களுக்கான வான்மைத்துவ பயிற்சி. யுனெஸ்கோட வேலை திட்டங்களா? யுனெஸ்கோல என்னென்ன கேள்வி உங்களுக்கு எதிர்பார்க்க சொல்லியிருக்கிறேன்? ஒன்று யுனெஸ்கோவினுடைய விரிவாக்கம். 2வது என்ன? யுனெஸ்கோவினுடைய தலைமையகம், நாடு, நகரம். 3வது என்ன? யுனெஸ்கோ எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, அதனுடைய தற்போதைய பணிப்பாளர், யுனெஸ்கோவில் இலங்கை இணைந்து கொண்ட ஆண்டு. இது 4ஐயும் கட்டாயம் பார்த்துக்கொள்ளும். யுனெஸ்கோல இலங்கைக்கு செய்யப்படக்கூடிய வேலை திட்டங்கள் என்ன? முதலாவது ஆசிரியர் அபிவிருத்தி வேலை திட்டம். மீப்பேயில் அமைக்கப்பட்டுள்ள ஆசிரியர் வான்மைத்துவ கல்வி நிலையத்தை உருவாக்கினது யாரு? உதவி செய்தது யாரு? யுனெஸ்கோ. ஆசிரியர் தெற்காசிய ஆசிரியர் மத்திய நிலையம் அமைய பெற்றுள்ள இடம் மீப்பே. இதை தாபிப்பதற்கு உதவி புரிந்த அமைப்பு யுனெஸ்கோ. ஸ்தாபிப்பதற்கு உதவி. அப்ப முதலாவது என்ன? ஆசிரியர் அபிவிருத்தி வேலை திட்டம். 2வது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். உள்ளடங்கல் கல்வி, இன்க்ளூஷன் எஜுகேஷன். உள்ளடங்கல் கல்வி அனுசரணை வழங்குவது யுனெஸ்கோ. திறந்த பாடசாலை கொள்கையினை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவி வழங்குவது யுனெஸ்கோ. திறந்த பாடசாலை. அடுத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ASP நெட்.
அதாவது அசோசியேட் ஸ்கூல் நெட்வொர்க், ஸ்கூல்ஸ் நெட்வொர்க் இதுவும் இப்ப நடைமுறைப்படுத்துறாங்க யார்? யுனெஸ்கோ தான். Right. முதலாவது ஆசிரியர் அபிவிருத்தி, இரண்டாவது உள்ளடக்கல் கல்வி, உள்ளடங்க கல்வி, நாலாவது திறந்த பாடசாலை முறை இலங்கையில, நான்காவது இந்த ஏஎஸ்டி நெட் எழுத்து. எட்டாவது பாருங்க தொழிலின்மை வீதம். ரைட், இது எங்க இருக்கு? தொழிலின்மை வீதம் கடைசியாக வெளியிடப்பட்டிருக்கின்ற சென்சஸ் ரிப்போர்ட். ரைட். நான் உங்களுக்கு 3 புத்தகம் கட்டாயம் வாசிக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். சென்சஸ், சென்ட்ரல் பேங்க், நிலைமாற்ற கொள்கையினுடைய கல்வி திட்டம். அடுத்தது என்ன? 2025ஆம் ஆண்டு ப்ரீ ஸ்கூல் சென்சஸ் ரிப்போர்ட். ரைட். இதுல எங்க இருக்கு? இந்த இருக்கிற எல்லா விஷயங்களையும் வாய்த்துக் கொள்ளுங்க. இருக்கிற எல்லா விடயங்களையும் வாய்த்துக் கொள்ளுங்க. இதுல என்ன இருக்கு? எங்களுக்கு இதுல தற்போதைய தொழிலின்மை வீதம் போட்டு வைக்காங்க. ரைட். வேற இடங்கள்ல எல்லாம் இருக்கும். 3.8 இருக்கு, 4 இருக்கு, 4.5 இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் போய் நாங்க என்ன செய்யறது இல்லை, தேடி எடுக்கிறது இல்லை. சரியானே? அதெல்லாம் போய் நாங்க என்ன செய்யக்கூடாது, தேடி எடுத்து அதெல்லாம் விட எழுதுறது இல்லை. சரியா அக்யூரேட்டா எங்க சோர்ஸோட இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கொண்டீங்க. பாருங்க, இதுல 6% இருக்கா அப்படின்னு பாருங்க. The employment rate stands at 94%, while the unemployment rate is 6%. Right? 6%. Right? இப்ப இதுலதான் கொண்டு வருகிறது என்ன? இலங்கையினுடைய கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட். இதுதான் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட். 5 தொடக்கம் புள்ளிவிவர தரவுகளின்படி எழுத்தறிவு விகிதம் எத்தனை? 97%. சரி. மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையின்படி 90 எத்தனை? மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையின்படி 93.3. சரியானே? புள்ளிவிவரவியல் திணைக்களத்தினுடைய அறிக்கையின்படி கல்வி அறிவு விகிதம் எத்தனை? 90. வரணும், டக் டக்குன்னு மெசேஜ்ல டைப் பண்ணப்படணும். பாருங்க, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கல, மத்ததையும் பார்க்கணும். என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல கூட எங்க இருக்கு? வெட்டிக்கல 10.1. ரைட். ஒன்றாகலையில் எங்க இருக்கு? 3.9. அப்படியே அந்த சும்மா ரிலேட்டட் ஆனதுல கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா சரி. அடுத்தது இந்த கம்பல்சரி எஜுகேஷன் இதுலதான் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னு சொல்லி சொன்ன 6 தொடக்கம் 5 தொடக்கம் என்ன 16 இருக்கா? less than 5 years and more than 16 years of age. சரி. Right. In education.
ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் இதுல வந்துச்சு உங்களுக்கு. அப்ப கம்பல்சரிங்கிறது 5 தொடக்கம் 16ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 97+4 பாய்ஸுக்கு எத்தனை இருக்கு இந்த இருக்கு 97+9 97. அப்ப 6க்கு விட வந்து 3, 7க்கு விட வந்து 4, 8க்கு விட வந்து 6. இதோட நாங்க இந்த வகுப்பை முடிச்சுக்கொள்ள உங்களுக்கு மேலதிகம் நிறைய நோட்ஸ் தந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க இந்த பேப்பரை முழுமையாக பார்த்து முடிச்சுக்கோம். தேங்க்யூ. கல்வி அறிவு 97+4